சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. விஞ்ஞான வளர்ச்சியினால் தொழில்நுட்பங்கள் விரிவடைந்த நிலையில் அதற்கேற்ப குற்ற சம்பவங்களும் வினோத பாதையில் பயணிப்பது பதற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் தென்காசியில் அரங்கேறிய ஒரு சம்பவம்தான் அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையிலிருந்து சுரண்டை செல்லும் இலத்தூர் பகுதியில் கடந்த 11ஆம் தேதியன்று இளம்பெண்ணின் உடல் எரிந்த நிலையில் சடலமாக கிடந்திருக்கிறது. அவ்வழியாக சென்றவர்கள் இதை பார்த்து திகைத்து உடனடியாக இலத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் பறந்திருக்கிறது. மாவட்ட எஸ்பியான அரவிந்தருக்கும் தகவல் போக அவரோடு இலத்தூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளார்கள். போலீசார் நடத்திய ஆய்வில் அந்த சடலம் சுமார் 30 வயது மதிக்கத்தக்க பெண் என்பது தெரியவர உடல் முழுவதும் 90% எரிந்த நிலையில் இடதுகை மட்டும் எரியாமல் இருந்துள்ளது. அதோடு அந்த பெண் காலில் மெட்டி அணிந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. சம்பவ இடத்தில் கிடந்த மது பாட்டில்கள் சேகரிக்கப்பட்டதோடு தடயவியல் குழுவினர் அங்குள்ள தடயங்களை சேகரித்து சென்றனர். கொலை செய்யப்பட்ட அந்த பெண் யார், கொலையானது எப்படி, கொலையாளி யார் என்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொள்வதில் போலீசாருக்கும் இந்த வழக்கு சவாலாக மாறியது. இச்சம்பவம் குறித்து 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு 3 கோணங்களில் துப்பு துலக்கப்பட்டது. கொலை செய்யப்பட்ட பெண்ணின் உடல் 90% எரிந்த நிலையில் அதை எரிப்பதற்கு விறகுகள் எதுவும் பயன்படுத்தவில்லை. உடல் எரிந்து கிடந்த இடத்திலேயே அதற்கு அடையாளமாக எந்த கட்டைகளும் இல்லை, சாம்பலும் இல்லை. ஒருவேளை பெட்ரோல் மூலம் எரிக்கப்பட்டிருந்தால் உடல் இந்த அளவுக்கு எரிய நிச்சயம் வாய்ப்பில்லை. அது பயன்படுத்தியதற்கான எந்த விகித வாடையும் இல்லை. ஆனால் அந்த உடலை எரிப்பதற்கு பெட்ரோல் தவிர்த்த வேதிப்பொருட்கள் ஏதேனும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். அது எந்த வகை என்று கண்டுபிடிப்பதே தடயவியல் துறையினருக்கு கடும் சவாலாக இருந்திருக்கிறது. அயராமல் செயல்பட்ட தனிப்படை போலீசார் சம்பவ பகுதியான இலத்தூர் முதல் ஈனா விளக்கு வரை சாலையில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை கைப்பற்றி தீவிரமாக ஆய்வு செய்திருக்கிறார்கள். அதில் எரிந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்டதற்கு முந்தைய நாள் இரவு 9:30 மணியளவில் மர்ம கார் ஒன்று அப்பகுதிக்கு வந்துள்ளது. அதை வைத்து துப்பு துலக்கியதில் அந்த காரின் உரிமையாளர் சிவகாசியை சேர்ந்தவர் என கண்டுபிடிக்கப்பட்டது. அவரிடம் நடத்திய விசாரணையில் அந்த காரை அவரது நண்பரான சிவகாசியைச் சேர்ந்த ஜான் பிரிட்டோ பிரேம்ராஜ் என்பவர் பயன்படுத்தியது தெரிய வந்திருக்கிறது. போலீசார் ஜான் பிரிட்டோவை பிடித்து விசாரணை செய்ததில் பல்வேறு அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள் வெளியானது. கொலையான இளம்பெண் ஜான் பிரிட்டோவின் காதல் மனைவி கமலி என்பதும் குடும்ப தகராறில் அவரை கொலை செய்ததும் தெரிய வந்திருக்கிறது. ஜான் பிரிட்டோ விருதுநகர் மாவட்டம் சிவகாசியின் ஆலங்குளம் பகுதியின் லட்சுமிராயபுரத்தைச் சேர்ந்தவர். இவரும் கொலையான கமலியும் 6 ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்தவர்கள். வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்களுக்கு 5 வயதில் ஒரு பெண் குழந்தை இருக்கிறது. திருமணத்திற்கு பின்பு சீராக போன வாழ்க்கையில் அந்த பாதை தவறால் தான் குரூரமாகிவிட்டதாம். காதல் மனைவி கமலிக்கு வேறு ஒரு நபருடன் தொடர்பு ஏற்பட்டுள்ளது. கமலியின் நடத்தையில் சந்தேகப்பட்ட ஜான் பிரிட்டோ எதேச்சையாக தன் மனைவி அந்த நபருடன் நெருக்கமாக இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்திருக்கிறார். இதனால் அவர்களுக்குள் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறு உண்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் தனது மனைவியின் கதையை முடிக்க திட்டமிட்ட ஜான் கமலியின் கழுத்தை நெரித்து கொலை செய்திருக்கிறார். அதன் பிறகு இந்த கொலையை வெளியே தெரியாமல் மறைக்க திட்டமிட்ட ஜான் பிரிட்டோ உடலை விருதுநகரில் இருந்து தென்காசி இலத்தூர் பகுதிக்கு கார் டிக்கியில் வைத்து எடுத்து வந்துள்ளார். சம்பவத்தன்று யாரும் இல்லாத நேரம் பார்த்து அதீத வேதிப்பொருட்கள் மற்றும் தின்னர் ஆகியவற்றை பயன்படுத்தி கமலியின் உடலை அடையாளம் தெரியாமல் எரித்து சிதைத்திருக்கிறார். இதற்கு ஜான் பிரிட்டோவின் நண்பர் தங்க திருப்பதி என்பவர் உடந்தையாக இருந்திருக்கிறார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஜான் பிரிட்டோ தான் கொலையிலிருந்து தப்பிக்க அதற்கான துளி ஆதாரமும் கிடைத்துவிடக் கூடாது என்ற பக்கா கிரிமினல் பிளான் இது என்பது தெரிய வந்திருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.